ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம திரும்ப சிட்ரோன் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிட்ரோனுடைய ரீசெண்டான கார்கள் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் C3 ஏர்க்ராஸ், பெசால்ட் இதெல்லாம் ரிவ்யூ பண்ணோம். ஆனால் அவங்களுடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் வண்டி C3 பார்த்தீங்கன்னா இனிஷியலாக லான்ச் ஆன டைமில் ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர், காம்பேக்ட் ஹேட்ச்பேக் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் லான்ச் பண்ணாங்க. ஒரு வகையில் டாடா பஞ்ச் அண்ட் ஹியூண்டை எக்ஸ்டர் அந்த கார்களுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக சேல் ஆகிட்டு தான் இருக்குங்க. அதுக்கும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டர்போ, பெட்ரோல், ஆட்டோமேட்டிக் அப்படின்னு அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த C3யோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதனுடைய சஸ்பென்ஷன் அண்ட் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினாக இருந்தாலும் இது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். சரிங்களா? அப்படிப்பட்ட C3யோடைய பேஸ் மாடல் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்கிறது தெரியல. இதனுடைய பேஸ் லெவல் லிவ் வேரியண்ட்டோடைய இது ரிவ்யூ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பவர் விண்டோஸே இல்லாமல் ஒரு மாதிரி பேசிக்கான வண்டியாக தான் கொடுத்தாங்க. அந்த வண்டி அதிகம் பேர் விரும்பலை. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் லெவல் லிவ் வேரியண்ட்டுக்கு ஒரு படி மேலே ஃபீல் 2AB, அதாவது லேட்டஸ்டான அப்டேட்டட் ஃபீல் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டியூவல் ஏர்பேக்ஸோட ஒரு லேட்டஸ்டான மிட் வேரியண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் இனிமேல் பேஸ் மாடல். சிட்ரோனில் நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த அப்டேட்டட் ஃபீல் தான் மோஸ்ட் அஃபோர்டபுள் கார். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே இருந்த லிவ் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,23,000. சரிங்களா? 6,23,000. ஆனால் இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 6,48,000. ஒரு ரஃப்லி ஒரு 25,000 என்னமோ தான் ஏறி இருக்குங்க. அந்த டிஃப்ரென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஏராளமான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டி சரியான வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங். ஆன் ரோடில் நீங்கள் ஆஃபர்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபைனலாக இந்த வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7,41,000 மட்டுமே ஆன் ரோட். அந்த 7,41,000க்கு என்னென்ன ப்ரைஸிங் இருக்குது அதுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த SGA சிட்ரோன் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Facebook, Instagram and Twitterலையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க இந்த அப்டேட்டட் ஃபீல் வேரியன்ட் Citroen C3 ரிவ்யூ பார்த்துடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த அப்டேட்டட் Citroen C3யோடைய புது பேஸ் மாடலான ஃபீல் 2AB அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீலோடைய அப்டேட்டட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபீலில் அப்டேட்டட் மாடலுங்க. இந்த அப்டேட்டட் மாடல் நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், Citroen C3ன்னு பார்த்தீங்கன்னா இது காம்பேக்ட் கிராஸ் ஓவர் டைப். இதை ஹேட்ச்பேக்குன்னு சொல்ல முடியாது, காம்பேக்ட் SUVன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு 5 சீட்டர் சின்ன காருங்க. சரிங்களா? அதாவது இந்த வண்டியோடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி, சுசுகி, என்ன சொல்கிறது, ஸ்விஃப்ட்டு, டாடா பஞ்ச் அந்த லெவலில் தான் இருக்குது ஓவரால் சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். ஆனால் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாகவே தெரியும். காரணம் இந்த வண்டியோடைய டிசைன். ஓகேவா? மெயினாக இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வேரியண்ட்லையுமே 15 inch வீல்ஸ் கொடுக்குறாங்க. அது இந்த வேரியண்ட்டில் இன்னும் கூட கேரி ஃபார்வர்ட் ஆகுது. 195/65 R15. ஸோ 15 inch டயர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் சர்ப்ரைசிங்லி இது ஒரு பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இதில் LED DRLs கொடுக்குறாங்க. அதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ LED DRLs கிரில்ல இருந்தே ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓகே, LED ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் டாப் வேரியண்ட்டில் இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ், ஹாலோஜன் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் எப்பவும் போல் வர்ற ஃபீச்சர் தான். பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குங்க. ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி SUV டைப்பில் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. பெரிய புல்பார் ஸ்டைல் பம்பர் டிசைன் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஃபாக் லேம்ப்ஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை, ஆனால் நீங்கள் ஈஸிலி ஃபாக் லேம்ப்ஸ் அக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ரைட், என்ஜின் அதை பற்றி பேசல இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ஜினை பார்த்துருவோம். இந்த என்ஜின் ஏற்கனவே நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் இந்த என்ஜின் ஒரு ரொம்பவே ட்ராக்டபிளான, டெய்லி யூஸுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு என்ஜின் தான். 1.2 லிட்டர் 3 சிலிண்டர். இது நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின்.
இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 85 PS மேக்ஸிமம் பவரும் 115 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோடைய லைட் வெயிட் நேச்சருக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெய்லி யூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக் இல்லை, டீசெண்டான பவரும் இருக்குது அண்ட் டீசெண்டான மைலேஜும் கிடைக்குது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 21 km/லிட்டர் வரைக்கும் ஹைவேஸில் மைலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14-15 கிட்ட ஈஸிலி மைலேஜ் வரும், அந்த ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. ஆனால் 3 சிலிண்டராக இருந்தாலும் இது உள்ள அந்தளவுக்கு பெருசாக வைப்ரேஷன் நாய்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க ஓனர்ஸ். ஸோ நீங்கள் Citroen C3 யூஸ் பண்ணுறீங்களா, கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க உங்களுடைய ஃபீட்பேக். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பானட்டுக்கு அடியில் எந்தவித இன்சுலேஷன் எதுவும் கிடையாது. ஸோ யா, என்ஜின் இஸ் குவைட் நைஸ். ஆல்ரைட், தென் இப்போ வந்து ஃப்ரண்ட் லுக்கு பார்த்துட்டோம். அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இது வந்து மினி Citroen C3 ஏர்கிராஸ் மாதிரி தான் இருக்குது. C3 ஏர்கிராஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த 4.3 மீட்டர் பெரிய சைஸ் கிராஸ் ஓவர் SUV, அதே மாதிரி ஒரு டிசைன், அதனுடைய சின்ன வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே இந்த வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். வீல் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே லென்த்தான வீல் பேஸுங்க. அதாவது இந்த ஃப்ரண்ட் டயருக்கும் பேக் டயருக்கும் இருக்கிற நீளம் இதுதான் வீல் பேஸ்னு சொல்லுவாங்க. அது இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது. அதனால் இன்டீரியர் ஸ்பேஸ் சிறப்பாக இருக்குங்க. பர்டிகுலர்லி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ். இந்த பிளாக் கிளாசி பிளாக் ORVM வித் LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ். இது நார்மலாக பேஸ் வேரியண்ட்டில் வராது, அது இந்த வேரியண்ட்டில் சர்ப்ரைசிங்லி கொடுத்துருக்காங்க, அது ஒரு ஹைலைட். அதை தாண்டி நீங்கள் இந்த கிளாசி பிளாக் ரூஃப் ரெயில்ஸும் பார்க்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் லோடு ஏற்றிக்கலாம் தான் நினைக்கிறேன், இது வந்து ஃபேக்ட்ரியிலேருந்தே வருது. ஸோ இந்த ரூஃப் ரெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்குது, கூடவே ஆண்டனா கிடைக்குது. ஸோ ஆண்டனாக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, உள்ள 2 ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் உள்ளே போய் காட்டுறேன். என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் இல்லை, நார்மலான இந்த மேட் பிளாக் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே. ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் கெப்பாசிட்டி தான் பெட்ரோல் டேங்க் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டேங்க் இன்னும் பெருசு பண்ணியிருக்காங்க. 45 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு பெட்ரோல் டேங்க் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்லலாம். தென் ஆஸ் யூஷுவல் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் வருது, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. ABS வித் EBD ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஸோ தட் இஸ் ஓகே. இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டில் பார்க்குறதுக்கு வண்டி நல்லா தான் இருக்குங்க. ரியர் ஆங்கிளில் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆங்கிளில் தான் இந்த வண்டி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி SUV மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு மெச்சூர் கார் மாதிரி தான் இருக்குங்க. C3 அப்படிங்கிற பிராண்டிங் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இங்கே பார்க்கலாம். ரியர் பம்பரில் உங்களுக்கு LED நம்பர் பிளேட் லைட்டிங் இருக்குது. அது அதிகம் யாரும் கவனிக்க மாட்டாங்க, ஆனால் நான் கவனிச்சிட்டேன். 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அண்ட் மேட் பிளாக் இந்த ஆல்ரவுண்ட் பாடி கிளாடிங் நீங்கள் பார்க்கலாம். வீல் ஆர்ச்சஸில் கிளாடிங் இல்லை, பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு வண்டி நீட்டாக இருக்குங்க. ஸோ இதுதான் வண்டியோடைய ஓவரால் எக்ஸ்டீரியர் லுக் அண்ட் மாற்றங்கள். ஒரு மெச்சூரான சின்ன காராக இருக்குது. சர்ப்ரைசிங்லி நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பேஸ் மாடல் மாதிரியே இல்லை. இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, இப்படிப்பட்ட ஒரு பேஸ் மாடல் வண்டிக்கு எப்படி ரிமோட் லாக்கிங் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் இல்லைங்க. இப்போ ரிமோட் லாக்கிங் வித் ஃப்ளிப் கீ இப்போ இந்த Citroen C3யோடைய பேஸ் லெவல் இந்த ஃபீல் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. ஸோ ஃப்ளிப் கீயோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா Citroen லோகோ கொடுத்துருக்காங்க. ஒரு கீ தான் ரிமோட் ஃப்ளிப் கீயாக கொடுக்குறாங்க. செகண்டரி கீ பார்த்தீங்கன்னா நார்மல் கீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் அதுவுமே கொஞ்சம் வெயிட்டாக நல்லா தாங்க இருக்குது, ஒன்றும் மோசம் இல்லை, நல்லாவே இருக்குது. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? என்னென்னா இவங்க இன்னும் இந்த ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில் டிசைனை மாற்றலை, பட் இருந்தாலும் ஓகே தாங்க, ஒன்றும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. இந்த கீ ஹோல் கொஞ்சம் தனியாக தெரியுது, அது ஓகே தான். இன்டீரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பல வருஷங்களாக இந்த Citroen C3யோட இன்டீரியர் பார்த்துட்டு தான் இருக்கோம். பெரும்பாலும் இதனுடைய டிசைன் பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் அடையலை, பட் இருந்தாலும் சில விஷயங்கள் மாற்றிருக்காங்க கன்வீனியன்ஸ் அண்ட் மக்களுடைய ஃபீட்பேக்கை பொறுத்து. சீட்ஸுடைய கம்ஃபர்ட்லாம் மாறவே இல்லை. சீட் டிசைனு மெட்டீரியல் அது வந்து காலகாலமாக இன்னும் கூட அப்படியே தான் இருக்குது. இந்த ஆரஞ்சு ஸ்டிச்சிங் கூடவே இந்த கிரே அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் ஃபேப்ரிக் அப்போல்சரி கொடுக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஷைன் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் ஓகே, கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, பெரிய சீட்ஸ், ஸோ குவைட் குட்டுங்க. ஓகே, தென் இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே டிரைவர் சீட்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய டேஷ்போர்டோடைய லுக் அண்ட் வியூ. இட் இஸ் குவைட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். எடுத்த உடனே நீங்கள் பார்க்கலாம் இந்த வேரியண்ட்டில் ஆடியோ சிஸ்டம் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு எம்டி சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டோரேஜுக்கு அதை நல்லாவே பயன்படுத்திக்கலாம், அது வந்து ப்ராப்பர்லி ஓகே தான். ஆனால் இதை தவிர மீதி எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ரிமோட் லாக்கிங் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் சரிங்களா. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMஸும் இருக்குங்க.
இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் இப்போ ரீசெண்டான அப்டேட். எதிர்பாராத பல ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிட்ரோன் அப்படியே பயங்கரமாக வெறியில் இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs, அது மட்டும் இல்லாமல் ஆல் 4 பவர் விண்டோஸுங்க அதுவும் இருக்குது. அதுவும் இது நார்மல் பவர் விண்டோஸ் இல்லை, ஓகேவா? அது என்ன அப்படி ஒரு பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பில்டப்புக்கு ஒர்த்து தாங்க. சரிங்களா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். செம்ம வெயிலாக இருக்குது, அதனால தான் நான் இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏசி ஆன் பண்ணிவிட்டேன். ஏசி மேனுவல் ஏசி தான், அது ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஏசி அதே சேம் டைப் மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க. டாப் வேரியண்ட்ஸில் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி கிடைக்குது ஷைன் வேரியண்ட்டில். ஓகே, பவர் விண்டோ சொல்லிட்டு இருந்தேன். ஆல் 4 பவர் விண்டோஸ். ஆனால் இது சும்மா இல்லைங்க, எல்லாமே ஒன் டச். ரியர் விண்டோ உட்பட உங்களுக்கு வந்து ஒன் டச் டவுன் பவர் விண்டோஸ். ஓகேவா? இந்த விண்டோ நீங்கள் பார்த்துட்டீங்க. ரியர் விண்டோ பார்க்குறீங்களா? யா, எல்லா விண்டோஸ்க்கும் ஒன் டச் டவுன் கொடுத்துருக்காங்க. ஏங்க இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபீச்சர்ஸ். உண்மையாகவே அந்த வகையில் சிட்ரான் வந்து கொஞ்சம் வெறியோடு இறங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் குவைட் நைஸுங்க. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்ப சிம்பிளான ஒரு LCD டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். டிஜிட்டல் கிளஸ்டர். இதில் ஃபியூல் டேங்க் டிஸ்பிளே, என்ஜின் டெம்பரேச்சர் கேஜ், ட்ரிப் A, ட்ரிப் B, ஆவரேஜ் மைலேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. வெரி சிம்பிள். அதுக்கு மேலே அடிஷனலாக ஒன்றுமே கொடுக்கல. ஸ்டியரிங் வீலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். இது வந்து ஸ்கொயர் டைப் ஸ்டியரிங் வீல் மாதிரி ஒரு டிசைன். நல்ல ஹேண்ட்லிங், சரியான லைட் வெயிட் ஸ்டியரிங் வீல். ஆனால் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஃபிக்ஸட் ஸ்டியரிங் வீல் தான். ஸோ டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, இருந்தாலும் இட் இஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே கீழே இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்போடைய லெவலர். அதாவது நம்ம லெவலருக்கு வந்து நார்மலாக மீதி வண்டியில் ஸ்க்ரோலர் பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு கேபிள் டைப் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரோட்டரி டைப்பில், ஓல்டர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க டிசைன். பழைய டைப்பில் ஸ்டில் இருந்தாலும் ஓகே தாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹெட்லாம்போடைய லெவல். ஆல்ரைட், தென் வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர். இதோ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இது இன்றைக்கி வரைக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல சரியான கியர் ரேஷியோஸ் அண்ட் கிளச்சு லைட்டாக தான் இருக்குது. அதனால் நல்லா சூப்பராக நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த வித இன்கன்வீனியன்ஸும் இல்லை. டேஷ்போர்டுக்கு மேலே இந்த பேனல் நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று மட்டும் இந்த டியூவல் டோன் லுக் மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கிரேயிஷ் ஒரு ஃபினிஷ் மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல டேஷ்போர்டுக்கு மேலே. ஏசி வென்ட்ஸ் எல்லாமே ஸ்கொயர் டிசைன். ஆனால் ஏசி த்ரோ சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குவைட் நைஸுங்க. ஓகே, எனக்கு க்ளவ் பாக்ஸ் தாங்க எனக்கு பர்டிகுலர்லி பெரிய ப்ராக்டிக்கலான விஷயமா தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள சுரங்கம் மாதிரி போகுது. நான் கை விட்றேன் பாருங்கள், அவ்வளோ தூரம் உள்ளே போகுது. நல்ல பெரிய க்ளவ் பாக்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் உள்ளே போடலாம். தட் இஸ் ஓகே. அண்ட் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் வருது. அண்ட் மெயினான இன்னொரு அப்டேட், அதுதான் மெயினான இன்னொரு அப்டேட்டுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னே வந்து இந்த பவர் விண்டோஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் 2 விண்டோஸ் கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி பவர் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருந்துச்சு. முதல்ல எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, இங்கே இருந்துச்சு பவர் விண்டோஸ். அது எல்லாமே இப்போ வந்து யூனிவர்சலாக இங்கே டிரைவர் டோருக்கு கண்ட்ரோல்லே வந்து எல்லா விண்டோஸும் இருக்கிற மாதிரி டிசைன் வந்து மாற்றிட்டாங்க. சிட்ரோன் C3யோடைய பேஸ் மாடலுக்கும் அது பொருந்தும். ஸோ அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா படுது என்னை பொறுத்தவரை. ஆஸ் யூஷுவல் மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஃபோன் ஸ்டோரேஜுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் கீழே இந்த இடத்துல டீப்பான இன்னொரு ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ எவ்ரிதிங் இஸ் கன்வீனியன்ட்டுங்க. இங்கே ஹேண்ட் பிரேக்குக்கு கீழே இன்னொரு ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. அண்ட் பின்னாடி ஒரு சின்ன பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கப் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்காக. தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஸோ இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM வந்தாச்சு. இதுவும் ஒரு கன்வீனியன்ஸ் தான். அண்ட் எல்லோ கேபின் பல்பு, அதுவும் நீங்கள் பார்க்கலாம், வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கோ டிரைவர் சைடில் சன்வைசரில் மட்டும் வேனிட்டி மிரரும் வருது. ஸோ அதையும் அவங்க குறை வைக்கலைங்க, பெருசாக எதுவும் குறை வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே தேவையான விஷயங்கள், ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ நைஸ் இன்டீரியர். எடுத்துகிட்டு நீங்கள் ஆடியோ சிஸ்டம் மட்டும் ஃபிட் பண்ணால் போதும், மீதி எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. டியூவல் ஏர் பேக்ஸ் இருக்குது. ஓகே, 6 ஏர் பேக்ஸ் இல்லை, நீங்கள் ரெகுலர் ஃபீல் ஆப்ஷன் அந்த வேரியண்ட் ஒன்று இருக்குங்க. இதுக்கு மேலே ஃபீல் ஆப்ஷனுங்கிற வேரியண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிஸ்டம் கூடவே 6 ஏர் பேக்ஸும் வரும். இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. இந்த வேரியண்ட்டில் 2 ஏர் பேக்ஸ் தான். அதுக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs அந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஹாப்பி காம்ப்ரமைஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க ரியர் சீட்டு போய் பார்ப்போமா. சிட்ரோன் C3 வீல் பேஸ் அதிகம்னு சொன்னேன் இல்லையா, அதாவது டாடா பஞ்ச், 2 எக்ஸ்டர் இந்த மாதிரி கார்களை விடவே வந்து வீல் பேஸ் அதிகம். அதனுடைய அட்வான்டேஜ் இங்கே ரியர் சீட்டோடைய ஸ்பேஸ்லையும் லெக் ரூமில் தான் மெயினாக வந்து ஹைலைட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நீ ரூம் நல்லாவே இருக்குது, லெக் ரூம் நல்லா இருக்குது, ஸ்பேஸ் சூப்பராக இருக்குங்க.
ஹெட்ரூமும் பிரச்சனையே இல்லை, நல்ல தலைக்கு மேலே நல்ல ஸ்பேஸும் இருக்குது. மெயினாக இந்த வண்டியை பொறுத்தவரை 3 பேர் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸும் இருக்குது. என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வெண்ட் தான் இல்லை. அதெல்லாம் வந்து Citroen C3ல எந்த வேரியண்ட்லையுமே கிடையாது. சின்ன காருங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏசியே பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல கூலிங் இருக்குது. இத்தனை நேரம் ஏசி ஓட்டிட்டு தான் இருக்கும். ஸோ பின்னாடி கூலிங் நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லாத இன்னொரு விஷயம் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, பெரிய ஹெட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல பெரிய ஹெட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க 2 பேருக்கு. டீசெண்டாக கம்ஃபர்ட் ஓகே தாங்க. ஆனால் சென்ட்ரல் பேசஞ்சருக்கு எந்த வகை ஹெட்ரெஸ்ட்டும் எதுவுமே இல்லை. ஸோ அது ஒன்று தான் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. அதை தாண்டி இன்னொரு மிஸ்ஸிங் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் உட்கார்றவங்களுக்கு இன்னும் கூட லேப் பெல்ட் தான் கொடுக்குறாங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து 2 பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு மிஸ்ஸிங் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்ல விஷயம் மாற்றி இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்தீங்கன்னா Citroen C3யோடைய எல்லா வேரியண்ட்லையுமே ரியர் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா, இந்த இடத்துல வந்துட்டு இருந்தது. அதையே இப்போது மாற்றிட்டாங்க. மாற்றி இப்போ டோர்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டோரில் இப்போ கண்ட்ரோல்ஸ் வந்தது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக படுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே 1 டச் டவுன் பவர் விண்டோஸுங்க. ரியரில் 1 டச் டவுன் பவர் விண்டோ இந்த கேட்டகரியில் பேஸ் மாடல்லேருந்தே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. Citroen C3க்கு மட்டும்தான் அது அட்வான்டேஜ் கிடைக்குது. அதுவும் நல்லா இருக்குது. 1 டச் அப் இல்லை, டிரைவர் விண்டோக்கே 1 டச் அப் இல்லை. பட் இருந்தாலும் 1 டச் டவுன் கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு மீதி எல்லாமே இருக்குது. ஓகே, இல்லாத இன்னொரு விஷயம் குறை அப்படின்னு கண்டுபிடிக்க போனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிராப் ஹேண்டிலே இல்லை. இந்த ஹேண்டில் இங்கே கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் டாப் வேரியன்ட்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு விட்டு வச்சுருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களில் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 2 ஏர்பேக்ஸ் இருக்குது, நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. 5 பேர் உட்காந்தாங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். 4 பேர் உட்காந்தாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே போகலாம். அந்தளவுக்கு ரைடு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். இப்போது நம்ம வந்து லக்கேஜ் ஸ்பேஸ், பூட் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலாக லக்கேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள தினேஷ் உட்காந்துருக்கான். நீ எப்படா இங்கே வந்த? நல்லா இருக்கு, சூப்பர். ஆனால் எவ்வளோ லிட்டர் இருந்தாலும் தெரியல, சொல்லியிருக்கு நீங்களே. அது ஏன் வேலை, நீ வெளியே வா. நல்லா இருக்குங்க. ஆளை பார்த்தீங்கன்னா எங்கே போய் உட்காந்துருவான். 315 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் உட்கார்றதுக்கே அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேறு தம்ஸ் அப் காமிச்சிட்டு போகிறான். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. 5 பேருடைய லக்கேஜை இங்கே தாராளமாக சூப்பராக வச்சுட்டு போகலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் தருது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்பிளிட் எல்லாம் இல்லை. ஆனால் 100% ஃப்ளாட் ஃபோல்டிங் மெக்கானிசம் இந்த ரியர் சீட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரியர் சீட்ஸை நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக மடக்கிட்டிங்கன்னா நல்லாவே அதிகமாகவே ஸ்பேஸ் கிடைக்கும். நோ ப்ராப்ளம், தாராளமாக என்ன வேணாலும் வச்சுட்டு போகலாம். இட் இஸ் குட்டுங்க. ஓகே, தென் ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு அடியில் உள்ளது. இது வந்து என்ன சைஸுங்க, இது வந்து சியட் பிராண்டோடைய ஸ்டெப்னி அப்படிங்கிற டயர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சின்ன சைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 14 இன்ச் வீல் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த லைட்டிங்கில் உங்களால் பார்க்க முடியல, ஆனால் எனக்கு கண்ணு தெரியுதுங்க. இது 14 இன்ச் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீலு ஒரு சைஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க. டெம்பரரி யூஸுக்கு இந்த ஸ்டெப்னி ஓகே. தென் கூடவே இங்கே ஜாக்கு, டூல் கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வசதியாக இருக்குது. ஓகேங்க, ஃபைன், ரைட். இப்போ வாங்க இந்த Citroen C3 அப்டேட்டட் ஃபீல் வேரியண்ட்டோடைய நம்ம விலை, வேல்யூ அதை பற்றி பேசுவோம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ புது அப்டேட்டட் Citroen C3யோடைய புது பேஸ் மாடல், அதாவது ஃபீல் 2AB. இந்த வண்டியோடைய டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூங்க. அதாவது இந்த ப்ரைஸில் இதை விட அதிகமாக வந்து அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் தரக்கூடிய வேறு எந்த வண்டியும் எனக்கு வந்து பர்சனலி தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளான ரைட் குவாலிட்டி, நல்ல ஹேண்ட்லிங். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இருக்குங்க. இந்த வண்டியோடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன தெரியுங்களா, நல்ல ஸ்பேஸ், கம்ஃபர்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு Citroen முடிவு பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஆடியோ சிஸ்டம் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து all 4 பவர் விண்டோஸ், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs, கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸான ரியர் சீட்ஸு அண்ட் கொஞ்சம் ஆடம்பரம் லுக்கும் பெட்டராக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LED DRLஸும் கொடுத்துருக்காங்க, வீல் கவர்ஸும் கொடுத்துருக்காங்க, ரூஃப் ரெயில்ஸும் இருக்குங்க. ஸோ நல்லா தான் இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆடியோ சிஸ்டம் மட்டும் ஃபிட் பண்ணால் போதும், மீதி எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சில பல கொடுத்தல் வாங்குதல்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 6 ஏர்பேக்ஸ் இல்லை, 2 ஏர்பேக்ஸ் தான். அண்ட் ரியர் சீட்டுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டு, இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் சீட்ஸுக்கே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. பட் இருக்கிற ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டை வந்து டீசெண்டான கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டி தரும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வண்டியோடைய ப்ரைஸிங் அதுதான் வந்து மெயின் ஃபேக்டர். ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 6,48,000 ரூபாய். ஓகேங்களா, ஆன் ரோடுன்னு வரும்போது ஆக்சுவல் ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 7,99,000 ரூபாய் ஆன் ரோடு வருது.
ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு தமிழ்நாடு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரோனுடைய பிளான்ட்டே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் வண்டி வாங்குறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸு, ஆஃபரு அண்ட் ஆக்சுவல் கேஷ் டிஸ்கவுண்ட்டு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,41,000 ரூபாய் கிட்ட வருதுங்க. இதை தாண்டி எக்ஸ்சேஞ்ச் போனஸ், லாயல்ட்டி போனஸ் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது நம்ம எஸ்ஜிஏ சிட்ரோன் ஷோரூமை பொறுத்தவரை. ஸோ அருமையான வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக படுது. இந்த வண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் ஆடியோ சிஸ்டம் மட்டும் ஃபிட் பண்ணால் போதும். அண்ட் ஓகே வேணும்னா நீங்கள் ஃபாக் லேம்ப்ஸும் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதை தவிர வேறு எதுவும் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி எனக்கு தேவைப்படலைங்க. சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன சிட்டி ஹேட்ச்பேக் நல்ல வேல்யூ ஃபார் மணியாக ஸ்பேஷியஸாக வேணும்னா இது சூப்பரான சாய்ஸ். அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஓகே, ஸோ திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி இந்த அப்டேட்டட் சிட்ரோன் C3 ஃபீல் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சிட்ரோன் எஸ்ஜிஏ ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தபடியாக மேலும் பல சிட்ரோன் கார், சிட்ரோன் பெசால்ட்டோடைய பேஸ் மாடல் அண்ட் வந்து சிட்ரோன் C3 ஏர்க்ராஸோடைய பேஸ் மாடல் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ரிவ்யூ கொண்டு வர தான் போகிறோம். அவங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.